நம்ம கேங்லயுமே கூட இப்படி ஒருத்தர் இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பப்புக்கு போனாலும் சரி, இல்ல டிராவலுக்கு வெளியூருக்கு போனாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டா தான் போயிட்டு இருப்போம். பட் நம்ம கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தன் மட்டும் தனிமையா உட்காந்துட்டு இருப்பான். என்னடா அவன் சோகமா உட்காந்துட்டு இருக்கான், நம்ம போய் பக்கத்துல போய் நின்னு பேசினா கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பேச்சு கொடுக்கவே மாட்டான். ஏதோ வந்து 3வது மனுஷன்ட்ட பேசுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசுவான். அந்த மாரி ஒரு ஆளோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட். வெயிட் 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 இன்ட்ரோவர்ட்னா என்ன? இந்த வீடியோல பார்க்கலாம். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. இன்ட்ரோவர்ட்னா என்ன, எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்ன? 2 பேத்துக்கு என்ன வித்தியாசம்? வேற ஒரு வித்தியாசமுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். வீக்கெண்ட் டேஸ்ல லீவ் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கால் பண்ணி ஒரு கூட்டத்தை கூடி டிராவலுக்கு போறோம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட். ஐயோ எனக்கு எவனுமே ஃபோனே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஏரோப்ளேன்ல போட்டுட்டு வீட்டில் கதவை சாத்திட்டு தனிமையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி எனி டைம் கலகலப்பாக இருக்கணும். தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிக்க வைப்பாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட் பண்ணிருக்கலாம். நீங்களும் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் உங்களுக்குமே கூட தோன்றிக்கலாம். தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என் சைடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபன்னி ஜோக்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிப்பாங்க. ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட். பட் இன்ட்ரோவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்கிட்ட யாருமே பேசவே கூடாது. நான் இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். எனக்கு நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட். ஆனால் எப்படி தனிமையாக இருக்கும்போது போர் அடிக்காதா? உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டவுட் வரலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இன்ட்ரோவர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்ப்பாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு தோன்றதை மட்டுமே தான் அவங்க பண்ணுவாங்க. வேற யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வரவே மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிமையிலையும் கூட ஜாலியாக இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க. இப்போ வந்து நாளைக்கு வந்து லீவ் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து ஒர்க்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த நாள் வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் பண்ண போகிறோம், எங்கே டூருக்கு போக போகிறோம், யார் யார் கூப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் லிஸ்ட்டே போட்டு வச்சுருவாங்க. லீவ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ட்ரோவர்ட்ஸ். வேற ஒன்றும் கிடையாது. இன்ட்ரோவர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே லீவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்துருவாங்க. எப்பயும் போலவே தான், ஒரே ஷெடியூலே தான், வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு தோன்றதை பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிசியாகவே இருக்குது. பட் அந்த தனிமையிலே அவங்க வந்து சந்தோஷமா மட்டும்தான் இருப்பாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டுக்கு வந்து ஒரு அத்துப்படியான விஷயமே சொல்லலாம். வேற ஒன்றும் கிடையாது. ஒரு தொண இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டை கூப்பிட்டு வந்து நீ தனியாக ரோட்டுக்கு போ, நீ தனியாக இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்கு வான்னு சொல்லிட்டு ஒரு டவுனுக்குள்ளே நடக்க விட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. தெரியாத ஆட்கள் மத்தியில் ரோட்டில் நட தனியாக நடன்னு சொன்னால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜர்க்கி ஆயிடுவாங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கலகலப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்டில் நடந்தால் பழக்கம். அதையும் தாண்டி ஒரு புது இடத்துல போய் நின்று நீ ரோட்டில் நடந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா நடக்க மாட்டாங்க. ரொம்பவே திங்க் பண்ணுவாங்க. பட் இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட். யார் என்னன்னு தெரியாத ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறக்கி விட்டிங்கன்னா கூட அவங்க பாட்டுக்கு ரொம்பவே ஜாலியாக இயற்கையை ரசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு பவர்னே கூட சொல்லலாம். இது நீங்கள் எந்த ஊரில் இறக்கி விட்டாலும் சரி, யார் என்ன இடம்னே தெரியாத இடத்துல கூட நீ நடன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனிமையாகவே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க, கூட யாரையும் சேர்க்காம. அதையும் தாண்டி இன்ட்ரோவர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம்னு தான் சொல்லிடவே முடியாது. ஏன்னா இவன் வந்து ரொம்ப வேணுனே தனிமையில் இருக்கிறான், இவன் வந்து நம்மள வந்து அவாய்ட் பண்ணுறானாமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட் யாரும் நினச்சிடக்கூடாது. அது வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிமையை பிடிச்சிருக்கே ஒழிய உங்களை பிடிக்காமலாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு டூருக்கு போகிறீங்க அப்படின்னா அவரையுமே கூட கூட்டு போனீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் தனிமையாக இருக்கணும்னு தான் நினைப்பாரு. உங்களை விட்டுட்டு தனிமையாக தான் போவார். உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லாவே பேசுவாங்க. எல்லா இன்ட்ரோவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேசாமலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நல்லாவே பேச்சு கொடுப்பாங்க, உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவ்வளோ நேரம் தான் வந்து பேசுவாங்க. அந்த நேரம் கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா தனிமைக்கு போயிடுவாங்க. உங்ககிட்ட பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க இன்ட்ரோவர்ட்ஸ். அதையும் தாண்டி இன்ட்ரோவர்ட் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க தன்னோட கஷ்டத்தை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு ஜாலியாகவோ இல்லை அது ஒரு மிகப்பெரிய விஷயமாவோ எடுத்துக்க மாட்டீங்க. பட் இன்ட்ரோவர்ட்ஸால் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கிட்ட கூப்பிட்டு தன்னோட கஷ்டத்தை வந்து புலம்பனாலோ இல்லை எதாவது சொல்யூஷன் கேட்டாலோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசுறது வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிப்பாங்க. இன்ட்ரோவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிகமாக பேச மாட்டாங்களே ஒழிய பட் நீங்கள் பேசுகிறத கவனிக்காமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மனசு மூலிமா ரொம்பவே டீப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப யோசித்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டால் கொடுக்க முடியும். ஏன்னா இன்ட்ரோவர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கும் திறன் அதிகம் தான் சொல்லி ஆகணும். பட் அதிகமாக பேச மாட்டாங்க. அதையும் தாண்டி நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டை ஏமாற்றணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த ஒரு இன்ட்ரோவர்ட்டையும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஏமாற்றவே முடியாது. ஏன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட ரிட்டன் ரெஸ்பான்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். பட் அவங்க ஏமாத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி சரி, யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி சரி, 1க்கு 1000 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யோசிப்பாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே முடிவுமே கூட சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஏமாத்துறதுன்றது நடக்கப்படாத ஒரு விஷயம்.
நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அதையும் தாண்டி இன்ட்ரோவர்ட்னாலே தனியா இருந்தா ஜாலியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜாலியாவே தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. ஓவர் திங்கிங். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் இருக்கலாம். பட் இன்ட்ரோவர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓவர் திங்கிங் பண்றதோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு அதிகமா பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நீங்க வந்து பக்கத்தால இருக்கிறவங்ககிட்ட யாரோ ஒருத்தவங்ககிட்ட சொல்லி உங்களோட ஓவர் திங்கிங்லாம் குறைச்சுப்பீங்க. டிப்ரஷன்லாம் குறைச்சுப்பீங்க. பட் இன்ட்ரோவர்ட் அப்படி கிடையாது. யார்கிட்டயும் பேசவும் மாட்டாங்க. எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க. தனிமையில மட்டுமே இருப்பாங்க. அதனால ஓவர் திங்கிங்னாலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் தூங்கவுமே செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங்கு, டிப்ரஷன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட்ஸ் ரொம்ப ஈஸியா அஃபெக்ட் ஆயிருவாங்க. அதையும் தாண்டி இப்ப 2 விஷயம். எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்றாங்க அப்படின்றபோது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க தான் செய்யணும். இவங்க 2 பேருக்கு என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்குறாங்க அப்படின்னா, ரிஸ்க்லாம் வந்து எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாரி அப்படின்ற நெனப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எடுத்துருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கவும் செய்வாங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தோக்கவும் செய்வாங்க. பட் இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரிஸ்க்ல இறங்குவீங்களா? அந்த ரிஸ்க்ல ஏதாவது ரிஸ்க் இருக்குதான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்துல இறங்குறோம் அப்படின்னா, அந்த விஷயத்துல வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது இன்ட்ரோவர்ட்ஸ் இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளஸ்ஸாவும் எடுத்துக்கலாம், மைனஸாவும் எடுத்துக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா, இவங்களோட திங்கிங் வந்து எப்படின்னா, நம்மளோட ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடக்கும்? நான் இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன்னா, அடுத்து என்ன நடக்கும்? நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன்னா, எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? அப்படின்ற மாரி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட்ஸ் ரொம்பவே லேட்டா தான் எந்த ஒரு விஷயத்திலுமே இறங்குவாங்க. பட் கிளியரா இறங்குவாங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து இன்ட்ரோவர்ட்க்கு யாரோ ஒருத்தர்ட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டாலோ, இல்ல சண்டை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு 100 தடவ யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இன்ட்ரோவர்ட்லயே கூட சைலன்ட் டைப்லயே கூட 2 வகை இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. ஒரு வகை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்ககிட்ட வம்பிழுத்தாலோ, இல்ல அடிச்சாலோ வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா போறவங்க. அவன் எப்படியோ போகட்டும், நான் எப்படியோ போறேன்ற மாரி ரொம்ப பணிவா போறவங்க. பட் இன்னொரு வகையான இன்ட்ரோவர்ட்ஸ் அமைதியா போறதுக்கான மெயின் காரணமே, என்னோட நேரம் வரட்டும். அதுக்கு மேல நான் வந்து உங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு இன்ட்ரோவர்ட் சக்சஸ் ஆயிட்டா அப்படின்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மறக்கவே மாட்டான். நேரம் பார்த்து ரிவெஞ்ச் குடுப்பான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட்ஸ பகச்சுக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கிறது பரவாயில்லன்னு தான் நான் சொல்றேன். பர்சனல் ஒப்பீனியன்ல. அவ்வளோதான் கைஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. இன்ட்ரோவர்ட்னா அமைதி விரும்பி. இதுல வந்து என்ன ஒரு ஃப்ரீடம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் யாருக்குமே கிடைக்காத ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஆனா இன்ட்ரோவர்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க, இல்ல ஒரு விஷயத்த பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க, இல்ல ஒரு ரிஸ்க்ல இறங்குறாங்க அப்படின்னா, யார்கிட்டயும் கேட்கவும் மாட்டாங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டாலே போதும். யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு அவசியமே கிடையாது இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் குடுத்துருங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டாங்கிறது கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ட்ரோவர்ட்டா இருந்தா இன்ட்ரோவர்ட்ன்னு போட்டு 2 டாட் போட்டு எதனால நீங்க இன்ட்ரோவர்ட் ஆனீங்கங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்ல மறந்துறாதீங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் உங்க கேங்ல யாராவது இன்ட்ரோவர்ட் இருக்கிறாங்கங்கிறதையும் சொல்ல மறந்துறாதீங்க. மறக்காம லைக் குடுத்துருங்க, ஷேர் குடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.